சந்தைகளில் விற்கப்படும் போலி தேன் காரணமாக 3,00,000 கிலோ அசல் தேன் தேக்கமடைந்திருப்பதாக தேன் உற்பத்தியாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். போலி தேன் குறித்து போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பக்கிங்காம் கால்வாய் தூர்வாரப்படும் பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் சென்று ஆய்வு செய்து வருகிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் அன்புச்செல்வன். அன்புச்செல்வன், விவரங்கள். தென்மேற்கு பருவமழை என்பது முன்கூட்டியே தொடங்கும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்றது. குறிப்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் நீர்நிலைகள் உட்பட பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய கால்வாய்கள் தூர்வாரக்கூடிய பணிகள் மேற்கொள்ளப்பட தெரிவித்தது. தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வால்டாக்ஸ் சாலை பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுநீர் கால்வாயில் ஆகாய தாமரை இருக்கக்கூடிய பணிகளை அகற்றுவதற்கானதை தொடங்கி வைத்து அங்கு ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வால்டாக்ஸ் சாலை பகுதிக்கு வந்துவிட்டார். தற்போது ஆய்வு மேற்கொள்ளும் பொழுது இந்த கழிவுநீர் கால்வாயை தூர்வாருவதற்கான பணிகள் எப்போது தொடங்கப்பட்டிருக்கிறது, இந்த பணிகள் எப்போது முடிக்கப்படும் என்றும் அதற்கான வரைபடங்கள் வைத்து இந்த பணிகளை மேலும் துரிதப்படுத்துவதற்காகவும் பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய இந்த மழைநீர் கால்வாய்கள் அனைத்தையும் தூர்வாருவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு அதிகாரிகளுடன் இந்த ஆலோசனை மேற்கொண்டு இந்த ஆய்வு பணியை தொடங்கியிருக்கிறார். இதைத் தொடர்ந்து புளியந்தோப்பு பகுதியிலும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு மேற்கொள்வதற்கு திட்டமிடப்பட்டு அடுத்த கட்டமாக அங்கு செல்ல இருக்கிறார். இந்த பகுதியில் தற்போது வரைபடத்தின் மூலமாக அதிகாரிகள் இந்த தூர்வாரக்கூடிய பணிகள் எவ்வாறு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை தற்போது விளக்க பெறுகிறார்கள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வந்திருக்கிறார். இந்த பகுதியை தொடர்ந்து புளியந்தோப்பு பகுதியிலும் ஆய்வு மேற்கொண்டு அங்கு மேற்கொள்ளக்கூடிய மழைநீர் வடிகால் பணிகளையும் அதிகாரிகளுடன் கேட்டறிந்திருக்கிறார். ஏனென்றால் இந்த மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இங்க இருக்கக்கூடிய ஆகாய தாமரை உடனடியாக அகற்றுவதற்கும் கால்வாய் பணிகளை தூர்வாரி உடனடியாக இந்த மழைநீர் பணிகள் வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் போது தூர்வாருவதற்கான பணிகளை விரைவுபடுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. கடந்த 2-3 ஆண்டுகளாகவே எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய மழைநீர் வடிகால்கள் கழிவுநீர் கால்வாய்கள் தூர்வாரிதன் காரணமாக பெருமழையின் போது பாதிப்பு என்பது பெருமளவு குறைக்கப்பட்டதை பார்க்க முடிந்தது. ஏனென்றால் இதற்கு முன்பாக சிறிய அளவில் பெய்யக்கூடிய மழைக்கு பெரிய அளவில் வெள்ளம் பெருகெடுத்து ஓடக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அந்த நிலையை தவிர்ப்பதற்காகத்தான் எல்லா மழைநீர் வடிகால் பணிகளையும் தூர்வாருவதற்காக அறிவுறுத்தப்பட்டது. இதற்கான ஒரு குழு அமைக்கப்பட்டும் கூட அந்த ஆய்வறிக்கையின் அடிப்படையில் அடுத்தடுத்த கட்டமான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார். இந்த அடிப்படையில் தான் பெருவெள்ளத்தின் போது மழையின் போது சென்னை என்ற பாதிப்பிலிருந்து தப்பித்தது என்று சொல்லலாம். இந்த நிலையில் தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வால்டாக்ஸ் சாலையில் மழைநீர் கழிவுநீர் கால்வாயினுடைய தூர்வாரக்கூடிய பணிகளையும் அதே போன்ற ஆகாய தாமரை அகற்றக்கூடிய பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை ஆய்வு மேற்கொண்டு எவ்வளவு தூரத்திற்காக கழிவுநீர் கால்வாய் இருக்கிறது, இந்த பணிகள் எவ்வாறு முடிக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது, மேலும் இந்த பகுதி முழுவதுமாக இருக்கக்கூடிய கழிவுநீர் கால்வாயில் இருக்கக்கூடிய ஆகாய தாமரை அகற்றுவதற்கு என்ன மாதிரியான திட்டமிடல் செய்யப்பட்டிருக்கிறது என்பதுதான் கூட அதிகாரிகளிடம் கேட்டறிந்து கொண்டிருக்கிறார். இதைத் தொடர்ந்து வால்டாக்ஸ் சாலையில் இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழைநீர் வடிகால் மற்றும் கழிவுநீர் கால்வாய் பகுதியில் இருக்கிறது. அங்கும் நேரடியாக சென்று மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய பணிகளை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக பருவமழையற்றி வடக்கு பக்கிங்காம் கால்வாயில் உள்ள ஆகாய தாமரை அகற்றும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் 2,55,00,000 ரூபாய் செலவில் இந்த பணிகள் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது 6,45,00,000 ரூபாய் செலவில் 47 கிலோமீட்டர் தூரத்திற்கு தூர்வாரக்கூடிய பணிகளை இந்த பக்கிங்காம் கால்வாய் மூலமாக இருக்கக்கூடிய ஆகாய தாமரை அகற்றுவதற்கு என்பது நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த பணிகளைத்தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரடியாக ஆய்வு செய்து கொண்டு அதிகாரியிடம் கேட்டு கொண்டிருக்கிறார். இந்த பகுதி முழுவதற்கும் சென்று இந்த ஆய்வு பணிகளை செய்ய இருக்கிறார். அன்புச்செல்வன், தற்போது பக்கிங்காம் கால்வாய் தூர்வாரும் பணி தொடர்பாக முதலமைச்சர் நேரில் ஆய்வு செய்து வருகிறார். தூர்வாரும் பணி தொடர்பாக முதலமைச்சரிடம் அதிகாரிகள் விளக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். அது தொடர்பான விவரங்களை சொல்லுங்க. கண்டிப்பாக, ஏனென்றால் இதற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற அந்த பருவமழை ஒட்டி இருக்கக்கூடிய விதங்களால் பக்கிங்காம் கால்வாய் முழுமையாக இருக்கக்கூடிய ஆகாய தாமரை அகற்றப்பட வேண்டும். அப்பொழுதுதான் ஏற்படும் பொழுது பாதிப்பு இல்லாமல் செல்லும்போது குடியிருப்புகளுக்குள் மழைநீர் வராத ஒரு சூழல் ஏற்படும். இதற்கான நடவடிக்கையாகத்தான் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட பணிகள் தொடங்கப்பட்டிருக்கிறது. அந்த பணிகள் எவ்வாறு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதைத்தான் முதலமைச்சர் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டு அதிகாரிகளிடம் கேட்டறிய காட்சிகளை தான் பார்த்துக் கொண்டோம். இதைத் தொடர்ந்து அடுத்த இடத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது கல்யாணபுரம் பள்ளம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய
இலவச கழிப்பிட பகுதியையும் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். அதைத் தொடர்ந்துதான் இந்த கழிவுநீர் கால்வாய் மற்றும் மழைநீர் வடிகால் பகுதிகளையும் ஆய்வு மேற்கொண்டு முதலமைச்சர் தற்போது சென்று கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு இடங்களிலுமே இந்த கழிவுநீர் கால்வாய்கள் மற்றும் மழைநீர் வடிகால் பணிகள் மேற்கொண்டதன் அடிப்படையில் தான் கடந்த 4 ஆண்டுகளாக பெருவெள்ளம் ஏற்பட்ட பொழுது கூட பெரிய அளவிலான பாதிப்பு இல்லாமல் ஒரு தினம் 2 தினங்களுக்குள்ளாகவே மீட்கக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டதை நாம் வந்திருந்தோம். அந்த அடிப்படையில் தற்போது பருவமழையை ஒட்டி அதற்கு முன்பாகவே இந்த பச்சினம் கால்வாய் பகுதியில் இருக்கக்கூடிய ஆகாய தாமரை அகற்றுவதும் தூர்வாரக்கூடிய பணிகளை மேற்கொண்டிருக்கிறார். இதற்காக மொத்தமாக பார்க்கும்போது 47 கிலோமீட்டருக்கு சுமார் 6 கோடி ரூபாய் அளவிற்கு நிதி ஒதுக்கீடு செய்து இந்த பணிகள் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அன்புச்செல்வன், தென்மேற்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக முன்னதாக அவரது தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தற்போது அவர் கால்வாய் தூர்வாரும் பணிகளை நேரில் சென்று பார்வையிட்டு வருகிறார். அடுத்தடுத்து அவர் எந்தெந்த இடங்களுக்கு செல்ல இருக்கிறார்? இதைத் தொடர்ந்து புளியந்தோப்பு பகுதிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்று அங்கு இருக்கக்கூடிய கழிவுநீர் கால்வாய்களில் இருக்கக்கூடிய தூர்வாரக்கூடிய பணிகளை ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். ஏனென்றால் எப்பொழுதுமே ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளும் பொழுதுதான் இந்த பெருவெள்ள பாதிப்பிலிருந்து நாம் தப்பிக்க முடியும். ஆகவே தாமதப்படுத்தாமல் இந்த பணிகள் முழுமையாக நடைபெற வேண்டும் என்பதும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தலை வழங்குவதற்காக நேரடியாகவே சென்று ஆய்வு மேற்கொள்கிறார். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தற்போது இந்த கல்யாணபுரம் வால்டாக் சாலை இருக்கிற பள்ளம் பகுதியில் ஆய்வு மேற்கொண்டுவிட்டு அடுத்த கட்டமாக புளியந்தோப்பு பகுதிக்கு நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இங்கிருந்து புறப்பட்டிருக்கிறார். அங்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய பகுதிகளில் எவ்வாறான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, அந்த பணிகளை துரிதப்படுத்தும் உள்ளிட்டவை தொடர்பான அறிவுறுத்தலை அதிகாரிகளுக்கு வழங்கக்கூடிய நிலையில் முதல் இடத்தை பார்வையிட்டதற்கு பின்பாக தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புறப்பட்டு சென்றிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.